இது மாவு ஜவ்வரிசின்னு கடையில் வாங்கி நல்லா வெந்நில கொஞ்சம் ஊற வச்சேன்னா நல்லா புசு புசுன்னு ஆனால் இப்படி ஆயிரும் மாவு மாதிரி. சரியா? மாவு மாதிரி ஆயிட்டேன்னா ரெண்டாவது இது தேங்காய் பூ அரைச்சி வச்சுருக்கேன். தொலியெல்லாம் எடுத்துகிட்டு தேங்காய் பூ மட்டும் திரித்து வச்சுருக்கேன். சர்க்கரையோடு சேர்த்துடணும். சரியா? சர்க்கரை, ஏலக்காய், சீனி போட்டு நல்லா விரைய வச்சுக்கணும். உருண்டைக்குள்ளே ஸ்டஃப் பண்ணணும். சரியா? அதுக்காண்டி தான் செய்கிறேன். வயிற்று புண்ணுக்கு, வயிற்று இதுக்கு, அப்புறம் சின்ன பிள்ளைகளுக்கு எடை கூடணும், வெயிட் கூடணுன்னா இதை கொடுக்கலாம். வெயிட் கூடும் பிள்ளைகளுக்கு. நல்லா தாராளமாக கொடுக்கலாம். சப்பிங் ஆகும். அதில் சீனி இதெல்லாம் போட்டு வரைய வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இட்லி கொப்பரையில் வேக வச்சுக்கிறது இட்லி கொப்பரை வச்சுருக்கேன். பாருங்கள், கையில் தட்டின மாதிரி பெருசாக எடுத்துக்கணும். உருண்டை மாவு இப்படி இருக்கணும். பார்த்தீங்களா மாவு எப்படி வந்திருக்குன்னு. இதில் ஸ்டஃப்பிங் வைக்க போகிறேன். ஸ்பிங் வச்சு உருண்டை பிடிக்க போகிறேன். நல்லா பெருசாக உருண்டை பிடிச்சிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா உருண்டை பிடிச்சிக்கணும். இப்படி உருண்டை தாராளமாக வந்துடும். இப்படி பெருசாக பிடிச்சாதான் நல்லாயிருக்கும் திங்கிறதுக்கு. உருண்டை பிடிச்சி அப்படியே சட்டியில் வச்சிட வேண்டியதான். இன்னொரு ஸ்டப்பிங் எடுக்கணும். எடுத்துக்கிட்டு நல்லா ரோல் பண்ணிக்கணும். கொஞ்சம் வச்சுக்கிட்டு இதுன்னு அப்படியே ரோல் பண்ண வேண்டியதான். ஜவ்வரிசி உருண்டை 2 உருண்டை திண்டால போதும். வயிற்று புண்ணு அப்படி ஆற்றி விடும். பிள்ளைகளுக்கு உடம்பு நல்லா வைக்கும். ஹெல்த்து வேறு. நல்லா ஒரு சப்பிங்கோடு பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இந்த உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணலாம். தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பால் மட்டும் எடுக்க போகிறேன். இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா இது மாதிரி கண்ணாடி பதம் மாதிரி வந்துடும். வெந்துக்கிட்டு எப்படி வேகுது பாருங்கள். கொஞ்சம் வேகட்டும் நல்லா. இது பால் சீனியும் சேர்த்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஃபஃபியாக வந்திருக்கு பாருங்கள். சேமியா இது ஜவ்வரிசி இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். உள்ள இது என்ன செய்ய தெரியுமா? இப்படி போட்டு 2 உருண்டை போட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டு இவ்வளோ ஸ்டெப் பண்ணி குடித்தானா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குடிச்சு பாருங்கள். இப்போ பிள்ளை பெற்றவங்களும் குடிக்கலாம். பிள்ளை பெற்றவங்க குடித்தானா பால் நல்லா இதாக இருக்கும். தேண்டு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா? பாலோடு மிக்ஸ் பண்ணி
சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பிட. கொலக்கட்டை சாப்பிட்ட மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, உடம்புக்கு நல்லது, ஹெல்த்து நல்லது. சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.